இரண்டாம் உலகப் போர் நினைவு தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு வீரர் நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மலர் வளையம் அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் இரண்டாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 81ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுவை அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், புதுவைக்கான பிரெஞ்சு நாட்டு துணை தூதர் எடிகன் ரோலண்ட் பியக் ஆகியோர் இரண்டாம் உலக போரின் போது உயிர் நீத்த வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதனையொட்டி இந்தியா பிரெஞ்சு நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டன. இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌனஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அக்னி நட்சத்திர காலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் மழை பெய்வது புதுவை மக்களிடையே மகிழ்ச்சியை அளித்துள்ளது. புதுவையில் ஏப்ரல் மாதத்தில் கடும் கோடை வெப்பம் நிலவியது. அதே வெப்பநிலை மே மாதத்திலும் தொடர்கிறது. ஒரு சில நாட்களில் 100 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவானது. கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கியது. இது புதுவை மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் இரவு திடீரென இடியுடன் மழை பெய்தது. இது புதுவை மக்களுக்கு சிறிது ஆறுதலை அளித்தது. அடுத்து வந்த நாட்களில் மீண்டும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்தது. இந்நிலையில் நேற்று இரவு முதல் வானிலை மாறியது. கடுமையான இடியுடன் லேசான தூறல் மழை பெய்தது. இது காலை வரை நீடித்தது. இன்று அதிகாலை முதல் கருமேகங்களுடன் வானம் இருண்டு காணப்பட்டது. லேசான மழையும் குளிர்ந்த காற்றும் வீசியது. அவ்வப்போது மழையின் அளவும் அதிகரித்தது. அக்னி நட்சத்திர காலத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் மழை பெய்வது புதுவை மக்களிடையே மகிழ்ச்சியை அளித்துள்ளது. புதுவைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளுக்கும் திடீரென மாறிய வானிலை உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. +2 பொதுத் தேர்வில் புதுச்சேரி ஆல்பா மேல்நிலைப்பள்ளி மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்து சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி ஆல்பா பள்ளி கல்விக் குழும இயக்குநர் தனதியாகு செய்தியாளர்களிடம் பேசுகையில், +2 பொதுத் தேர்வில் புதுச்சேரி ஆல்பா மேல்நிலைப்பள்ளி 26வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்து சாதித்துள்ளது. அறிவியல் பிரிவில் 600க்கு 597 மதிப்பெண்களுடன் மாணவர் மணிகண்டன் முதலிடம் பெற்றார். அவர் மொழி பாடம், இயற்பியல், வேதியியல், கணினி அறிவியல் ஆகிய 4 பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். மேலும் ஆங்கிலத்தில் 98, கணிதம் 99 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். அதேபோல வணிக பிரிவில் 600க்கு 596 மதிப்பெண்களுடன் மாணவி கோமல் பரிக் மாநிலத்தில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். அவர் பொருளியல், வணிகம், கணினி பயன்பாட்டில் ஆகிய 3 பாடங்களில் சென்டம், ஆங்கிலத்தில் 98, கணக்கியலில் 99 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 480 மதிப்பெண்களுக்கு மேல் 100%, 460%க்கு மேல் 50%, 440க்கு மேல் 25% கல்வி கட்டணத்தில் சலுகை வழங்கப்படும். ஆல்பா பள்ளி மாணவர்கள் தாங்களாகவே ஆர்வத்துடன் படிக்க ஊக்குவிக்கிறோம். இதனால் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது என்றார். புதுச்சேரி அமலூர்பம் மேல்நிலைப்பள்ளி +2 பொதுத் தேர்வில் 31வது ஆண்டாக 100% தேர்ச்சியை பெற்ற மாணவர்கள், ஆசிரியர்களை பள்ளி முதுநிலை முதல்வர் லூர்து சுவாமி பாராட்டினார். இதுகுறித்து பள்ளியின் முதல்வர் கூறியதாவது, எங்கள் பள்ளியில் +2 தேர்வு எழுதி 832 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மாணவர்கள் கடின உழைப்பே, ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பே முதன்மை காரணம். பள்ளி மாணவர்களின் சாதனையை அங்கீகரிக்கும் விதமாக அதிக மதிப்பெண்கள் பெற்ற முதல் 3 மாணவர்களுக்கு தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்படுகிறது. மாணவி சஜன்யா 600க்கு 597 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தார். இவருக்கு 3 கிராம் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. மதுமிதா 591 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடம் பெற்று 2 கிராம் தங்க நாணயம் பெறுகிறார். மாணவர் ஜான் எபினேசர் 589 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பிடித்து 1 கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது. 571 மாணவர்கள் 75%க்கு மேல் மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். 248 மாணவர்கள் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பல்வேறு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்களை 119 மாணவர்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 500 மதிப்பெண்களுக்கு மேல் 277 மாணவர்களும், 550 மதிப்பெண்களுக்கு மேல் 63 மாணவர்களும் பெற்றுள்ளனர். 100க்கு 100 மதிப்பெண்கள் மட்டுமின்றி 90% மதிப்பெண்ணிற்கும் மேல் எங்கள் பள்ளி அதிக மதிப்பெண் எடுத்துள்ளனர். 90% தமிழ் பாடத்தில்
197 பேர், பிரெஞ்சு 286, ஆங்கிலம் 264, இயற்பியல் 28, வேதியியல் 68, உயிரியல் 78, கணிதம் 53, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 228, பொருளியலில் 21, வணிகவியலில் 35, கணக்கு பதிவியலில் 40, வணிக கணிதம் 10, கணிப்பொறி பயன்பாடு 31 மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்து அசத்தியுள்ளனர் என்றார். காரைக்கால் மாவட்டத்தில் முதல் முறையாக பாஜக 2 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் 4 தொகுதிகளை என்டிஏ கூட்டணி கைப்பற்றியுள்ளது. இதில் மாவட்டத்தில் முதல் முறையாக 2 பாஜக வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளனர். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் GNS ராஜசேகரன், நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் DKSM மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். இதனை கொண்டாடும் வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பாஜக கட்சியின் அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பாஜகவினர் வெற்றியை கொண்டாடினர். இதில் பாஜக மாநில மாவட்ட தொகுதியின் பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரத்திற்கு பல்வேறு பொறுப்பாளர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்ததை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினார்கள். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு பாஜக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சியை கைப்பற்றியது. மேற்கு வங்கத்தின் முதல்வராக ஸ்வேந்து அதிகாரி பொறுப்பேற்றுள்ள நிலையில் அதனை புதுச்சேரி பாஜகவினர் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே ஒன்று திரண்ட பாஜகவினர் வெற்றி கோஷங்களை எழுப்பியதுடன் பட்டாசுகள் வெடித்தும் சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் புதுச்சேரி பாஜகவை சார்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கையில் கொடியுடன் கோஷங்களை எழுப்பி ஆரவாரமாக கொண்டாடினார்கள். புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் செயல்பட்டு வரும் பிரிட்ஜெட்ஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளிகள் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை தொடர்கிறது. இந்த பள்ளியின் தாளர் புவனா வாசுதேவன் கூறுகையில், பல ஆண்டுகளாக பள்ளியுடன் பயணித்து வந்த மாணவர்கள் இன்று உயரிய வெற்றியை அடைந்துள்ளனர். கண்ணீர், கவலை, என் குழந்தையின் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற பெற்றோரின் மன அழுத்தம் ஆகியவற்றிலிருந்து இன்று வெற்றியின் உச்சை எட்டியுள்ள இந்த மாணவர்களின் பயணம் அனைவரையும் நெகிழ செய்கிறது. சிறுவர் பருவத்திலிருந்து வளர் இளம் பருவம் வரை நியூரோ டைவர்ஸ், சுமாராக கற்போர், மெதுவாக கற்போர் மற்றும் அசாதாரணமான திறன்களை கொண்ட குழந்தைகளின் வளர்ச்சி, தன்னம்பிக்கை, சமூக பழக்கம், கல்வி முன்னேற்றம் ஆகியவை பிரிட்ஜெட்ஸ் லேர்னிங் வித்யாலயாவின் தனித்துவமான வழிகாட்டுதலால் உருவாகியுள்ளதாக பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் இணைந்து கொண்டாடிய இந்த வெற்றி விழா உற்சாகமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான தருணமாக அமைந்தது. புதுச்சேரி முதல்வராக ரங்கசாமி பதவி ஏற்க ஜனாதிபதி அலுவலகம் ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. நேற்று முன்தினம் நடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முதல்வராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ரங்கசாமி ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதத்தை வழங்கினார். கடிதம் ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி ஆட்சி அமைக்க ஜனாதிபதி நேற்று ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக ரங்கசாமியை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்தனர். ஆட்சி அமைக்க உரிமை கோரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். பாஜ சட்டப்பேரவை கட்சியின் தலைவராக நமச்சிவாயம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். என்டிஏ கூட்டணி அமைச்சரவையில் பாஜகவிற்கு எத்தனை அமைச்சர்கள் என்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து முதல்வர் பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் கடிதம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா, ரங்கஸ்வாமி, நமச்சிவாயம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், லாஜக தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் என்டிஏ கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றனர்.
கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். ரங்கசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க பாஜக, அதிமுக, லாஜக கட்சிகளின் சார்பில் ஆதரவு கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் முதல்வர் ரங்கசாமி கடிதம் தந்தார். உடன் என்டிஏ கூட்டணி கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். இந்த சந்திப்பிற்கு பிறகு முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுச்சேரியில் என்டிஏ ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநரிடம் கடிதம் தந்துள்ளேன். வரும் 13ஆம் தேதி காலை முதல்வராக பதவி ஏற்கிறேன் என்றார். போலி ஆன்லைனில் ட்ரேடிங்கில் முதலீடு செய்து புதுச்சேரி நபர் ரூபாய் 18 லட்சத்தை சைபர் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். பாகூரை சார்ந்தவரை மர்ம நபர் ஆன்லைன் ட்ரேடிங் செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குழு ஒன்றில் இணைத்துள்ளார். இந்த குழுவில் ஆன்லைன் ட்ரேடிங் தொடர்பான பல்வேறு தகவல்கள் குறித்து தினசரி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் ட்ரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 18 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். அதன் மூலமாக வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. அதேபோல தேங்காய் திட்டை சார்ந்த நபர் 3 லட்சம், அரியங்குப்பத்தை சார்ந்த நபர் 1,02,000, பிள்ளையார் குப்பத்தை சார்ந்த பெண் 92,000, கிருஷ்ணநகரை சார்ந்த நபர் 52,000 என மொத்தம் 23,46,000 இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 7 பேர் ரூபாய் 1.33 லட்சம் இழந்துள்ளனர். புதுச்சேரி வெங்கட நகரை சார்ந்தவர் மொபைல் செயலி மூலமாக ரூபாய் 9,000 கடன் வாங்கி பின் அதை முழுவதும் திருப்பி செலுத்தியுள்ளார். இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் அவரது படத்தை மார்பிங் செய்து அனுப்பி கூடுதல் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதில் பயந்து போன அந்த நபர் மர்ம நபருக்கு ரூபாய் 62,798 அனுப்பி ஏமாந்தார். அதேபோல லாஸ்பேட்டையை சார்ந்தவர் 2,919, நெட்டப்பாக்கத்தை சார்ந்தவர் 26,800, தவளக்குப்பத்தை சார்ந்தவர் 16,000, பாகூரை சார்ந்தவர் 2,229, நெல்லித்தோப்பை சார்ந்த பெண் 4,714, ரெட்டியாரபாளையத்தை சார்ந்த பெண் 17,605 என 7 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,33,095 ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் ஹிந்தி உள்ளிட்ட மும்மொழி பாடத்திட்டத்தை அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் உரிமை இயக்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ அரசு பள்ளிகளில் புதிய கல்விக் கொள்கை வழிகாட்டுதலில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் மூலமாக இந்தி, சமஸ்கிருத மொழிகளை கட்டாயமாக திணிக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை சந்திப்பிலிருந்து புறப்பட்ட போராட்டக் குழுவினர் சுப்பையா சாலை வழியாக காராமணிக்குப்பம் ரயில்வே கேட்டிற்கு கண்டன முழக்கங்களை எழுப்பியபடி ஊர்வலமாக சென்றனர். அங்கு திருப்பதியிலிருந்து புதுச்சேரி வந்த ரயில் முன் தண்டவாளத்தில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்திற்கு தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவாணன் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் ரயில் முன் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற 59ஆம் ஆண்டு கம்பன் விழாவை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். கம்பன் கலையரங்கத்தில் 59ஆம் ஆண்டு கம்பன் விழா துவங்கியது. கம்பன் கலையரங்கத்தில் நேற்று துவங்கிய கம்பன் விழா நாளை வரை நடைபெறுகிறது. நேற்று காலை துவங்கிய நிகழ்ச்சியில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். செயலாளர் சிவக்கொழுந்து வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு விழா மலரை வெளியிட்டு பேசினார். கம்பன் கழக தலைவர் MP செல்வ கணபதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். தொடர்ந்து மணிவேலன், இளமதி, ஜானகிராமன், சுரேஷ் ஆகியோருக்கு சிறந்த தமிழ் புலவருக்கான பரிசு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் வானதி பதிப்பகத்தின் கம்பன் தமிழமுதம் வரங்களால் உயர்ந்த வாலி என்ற நூல்கள் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து காலை 11:30 மணிக்கு பகை கொள்வேன் என்ற தலைப்பில் எழுத்துரையும், மாலை 5 மணிக்கு சுகிசீவம் பங்கேற்ற மணி மகுடம் மகிழ்ந்ததே நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை முதல் இரவு வரை நடந்த நிகழ்ச்சியில் கவிஞர்கள், இலக்கியவாதிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். காரைக்கால் வலத்தாமங்கலத்தில் அனுமதியின்றி மத வழிபாடு தலம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து
இந்து முன்னணியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட வலத்தாமங்கலம் கிராமத்தில் இந்து மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் இந்து வழிபாட்டு தலங்களுக்கு அருகே மாவட்ட ஆட்சியர் மற்றும் காரைக்கால் நகர குழுமம் அனுமதி பெறாமல் மாற்று மதத்தின் வழிபாட்டு தலம் முறைகேடான முறைகள் மின் இணைப்பு பெற்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் முறைகேடாக அமைக்கப்பட்ட மத வழிபாட்டு தலத்தினை உரிய ஆய்வு செய்து மத வழிபாட்டு தலத்தை அமைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி தலைவர் ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அதேபோல திருநள்ளாறு வட்டாட்சியர், திருநள்ளாறு காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோருக்கும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்து முன்னணி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் தரிசனம் செய்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்ப்பரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் அமைந்துள்ளது. இங்கு சனீஸ்வர பகவான் தனி சந்நிதி கொண்டு அபயகஸ்த முத்திரையுடன் அருள் பாலித்து வருகிறார். இக்கோவிலில் சனிக்கிழமை தோறும் திரளான பக்தர்கள் வந்திருந்து நலன் குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்நிலையில் இன்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் திருநள்ளாறு ஸ்ரீ தர்ப்பரணேஸ்வரர் ஆலயத்தில் தரிசனத்திற்காக வந்திருந்தார். அவர் முன்னதாக ஸ்வர்ண கணபதி சுப்பிரமணியர் ஸ்ரீ தர்ப்பரணேஸ்வரர், அதனைத் தொடர்ந்து மரகதலிங்கத்தை தரிசனம் செய்து பின்னர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சந்நிதிக்கு வந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். அவருடன் மயிலாடுதுறை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பம் இந்தியன் வங்கிக் கிளையில் வாடிக்கையாளர் கணக்கிலிருந்து பணம் எடுத்ததால் பீதியடைந்த பொதுமக்கள் வங்கிக் கிளையை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் காந்தி வீதியில் இந்தியன் வங்கிக் கிளை உள்ளது. அங்கு கோட்டக்குப்பம் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கணக்கு வைத்துள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை முதல் கோட்டக்குப்பம் இந்தியன் வங்கிக் கிளையில் கணக்கு வைத்திருந்த 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கணக்குகளிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்ட தகவல் வாட்ஸ்அப் மூலமாக பரவியதை அடுத்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் வங்கி கிளைக்கு வரத் தொடங்கினர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் போலீசார் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டவர்களின் விவரங்களை சேகரித்து விவரங்களுடன் வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசி வங்கிக்கு வரவழைத்தார். அங்கு வந்த அதிகாரிகள் தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக இந்தியன் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதாகவும் இன்றைக்குள் மீண்டும் தங்களது வங்கிக் கணக்கில் பணம் திரும்ப வந்துவிடும் என்றும் அப்படி வராதவர்கள் நாளை வங்கிக்கு நேரில் வந்து புகார் அளியுங்கள் என்றும் கூறினார். அதிகாரிகளின் விளக்கத்தை ஏற்க மறுத்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோட்டக்குப்பம் பகுதியில் நேற்றிரவு பரபரப்பு ஏற்பட்டது. LDC தேர்வுக்கான இலவச சிறப்பு பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயனடையுமாறு SC/ST மாணவர்களுக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ரவீந்திரநாத் மோன்றல் செய்திக்குறிப்பில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கு LDC பணிகள் சேர எழுத்துத் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பு நாளை முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளது. இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் நடேசன் நகரில் உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் நேற்று நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சிகள் பொதுமக்கள் அளித்த 36 புகார்களில் 29 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு காண புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட அனைத்து பிராந்தியங்களிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்தது. பாகூர் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்யசுந்தரம், SP ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் பொதுமக்களிடம் புகார்களை பெற்று நடவடிக்கை மேற்கொண்டனர். தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் சீனியர் SP கலைவாணன், SP வம்சதரெட்டி ஆகியோரும், சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சீனியர் SP ராகவ்,
புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையங்களில் போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா, பெரிய கடை காவல் நிலையத்தில் எஸ்பி யாரகட்டி குறைகளை கேட்டறிந்தனர். இதேபோல காரைக்காலில் எஸ்பி டேனியல் ராஜ், திருநள்ளாறு காவல் நிலையத்தில் சரக இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்று குறைகளை கேட்டறிந்தனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் எஸ்பி சுப்பிரமணியன், ஏனாம் காவல் நிலையத்தில் எஸ்பிக்கள் கோயே சிட்டிராஜு, வரதராஜன், மாஹேவில் இன்ஸ்பெக்டர் அனில்குமார் ஆகியோர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். முகாம்களில் மொத்தம் 19 பெண்கள் உட்பட 162 பேர் மனுக்களை அளித்தனர். இதில் அளிக்கப்பட்ட 36 புகார்களில் 29 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. மற்ற புகார்கள் மீது விரைந்த நடவடிக்கை எடுக்க அந்தந்த நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. வெளியூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிகள் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக வெளியூர் சாலை மற்றும் காலி இடங்களில் கொட்டப்படும் குப்பைகளால் துர்நாற்றம் வீசி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் நகரின் மைய பகுதிகளில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதால் குப்பைகளிலிருந்து வெளியேறும் துர்நாற்றத்தின் காரணமாக பன்றிகள் ஈர்க்கப்பட்டு நகரின் பல்வேறு பகுதிகளில் நாளுக்கு நாள் பன்றிகளின் தொல்லை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வில்லியனூர், தில்லை நகர், திருக்காமேஸ்வரர் நகர், கோட்டைமேடு, உத்தரவாகினிப்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் பன்றிகள் குட்டிகளுடன் சுற்றி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் பன்றிகளை அகற்றி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். +2 பொதுத் தேர்வில் பிரசிடென்சி பள்ளி மாணவி மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில முதலிடம் பெற்ற மாணவிக்கு பாராட்டு. புதுச்சேரியில் தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகளில் இந்த ஆண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. இதில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரசிடென்சி எலைட் ஹையர் மேல்நிலைப் பள்ளியின் மாணவி அறமுறுக்கு 598 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மாணவியின் இந்த சிறப்பான சாதனையை தொடர்ந்து பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் தாளர் கிறிஸ்துராஜ் மாணவிக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கைத்தட்டி பாராட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதேபோல மாநில அளவில் அடுத்தடுத்த இடங்களை பெற்ற மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மாணவர்களின் வெற்றிக்கு ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் பெற்றோரின் ஒத்துழைப்பே காரணம் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பிரசிடென்சி எலைட் மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று மேலும் ஒரு சாதனையை பதிவு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்றதைத் தொடர்ந்து காரைக்காலில் தாவேகாவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தாவேகா தலைவர் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் தொகுதியின் தாவேகா வேட்பாளர் கணேஷ் தலைமையில் தாவேகா தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பும் வழங்கியும் கொண்டாடினார்கள். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தாவேகா வேட்பாளர் வழக்கறிஞர் கணேஷ், காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவளித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திலும் இந்த கூட்டணி தொடர்ந்து வரும் காலங்களில் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பெருவாரியான வாக்களித்து வெற்றி பெற செய்த தமிழக மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி அருகே மழை காரணமாக சாலையில் சாறை சாறையாக விழுந்த வாகன ஓட்டிகள் விழுந்து படுகாயம் அடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயில்வே பாதையில் வெளியூர் 10 கண்ணு லெவல் கிராசிங்கில் ரயில்வே தண்டவாளம் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் தண்டவாளம் அருகே உள்ள தார் சாலைகள் உடைத்து எடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஜல்லிகள் மற்றும் கற்கள் கொட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணி சரிவர முடிக்கப்படாமல் உள்ளது. காலையிலிருந்து புதுச்சேரியில் லேசான மழை விட்டு விட்டு பெய்து வருவதால் லெவல் கிராசிங்கில் தண்டவாளத்தை கடக்க முடியாமல் வெளியூர் 10 கண்ணு சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதனால் சாலையின் 2 புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது. மேலும் சாலைகளில் கிடக்கும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தண்டவாளத்தை கடக்க முடியாமல் ஜல்லி மற்றும் கற்களில் சிக்கி விபத்துக்குள்ளானார்கள்.
காலையிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் வழுக்கி விழுந்து படுகாயம் அடைந்தனர். எனவே உடனடியாக தண்டவாள பராமரிப்பு பணியை முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு பயணிகள் செல்வதற்கு ஏதுவான முறைகள் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொண்டமானத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால வாழியம்மன் ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் மற்றும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால வாழியம்மன் ஆலயத்தில் 8ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து மதியம் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் அம்மனுக்கு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்ட நிலையில் மதியம் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு அம்மனுக்கு கும்பம் சாதம் படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் முக்கிய நிகழ்வாக இரவு அம்மன் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை ஊஞ்சல் உற்சவத்தில் தாலாட்டு பாடி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பம்பை வாத்தியம் முழங்க அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கிராம பொதுமக்கள் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். புதுவை மாநிலம் அருகே உள்ள மடுகரை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதியம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சித்திரை மாதம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து பிடாரியம்மன் மற்றும் மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல், அதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைக்கப்பட்டது. பின்னர் பக்காசுரனுக்கு சோறு போடும் நிகழ்வும் நடைபெற்றது. அர்ஜுனன், திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் மற்றும் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றன. இரவு கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதியம்மன், கூத்தாண்டவர், மாரியம்மன், பிடாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து மனிதன் மார்பு மீது மஞ்சள் தூள் இடித்தல், தாலி கட்டுதல் ஆகியன நடைபெற்றது. புதன்கிழமை காலை 7 மணிக்கு கூத்தாண்டவர் தேரோட்டம் சிறப்பான முறைகள் நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியளவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். விழாவில் மக்களவை MP வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழாக்குழு தலைவர் தனபூபதி மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவமும் பின்னர் தருமர் பட்டாபிஷேகமும் நடைபெற்றது.